வணக்கம் மக்களே. வண்டி ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்காட்டுக்கு தண்ணி விடக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்கு தண்ணி விட்டு வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி விதைச்சிருந்துச்சு. அதெல்லாம் காலியாயிடுச்சு. அதை இந்த டைம் விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்காட்டுக்கு தண்ணி வரப்படி சொட்டு பைப்பில் விட்டுருந்தோம். ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஒரு 3 நாளுக்கு மேலே போயிடுச்சு. கரெக்டான பதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி கொண்டு நிப்பாட்டு அல்ஜி மரத்துக்கிட்ட ஃபுல்லாக கலப்பு வச்சிருந்தோம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டு கழட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுருங்க. அப்போ தான் நம்ம லென்த் வீடியோ போட்டாலோ இல்லை ஷார்ட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பவர் டில்லர் 7.5 HP பெட்ரோல் வண்டி. இதில் ஈஸியாகவே கலப்பை கழட்டி மாற்றிக்கலாம். அதே 9 HP டீசல் இன்ஜின்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் மாற்றலாம். ஆனால் இந்த 5 HPனால தாராளமாக நம்ம தூக்கி ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம். ரொம்ப சிரமப்படலாம் தேவையில்ல. தாராளமாக ஒரு ஆள் இருந்தாவே போதும். அதை கரெக்டாக எங்கே தூக்குனா எந்தளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், எந்தளவுக்கு ஈஸியாக தூக்கலாங்கிறத மட்டும் தெரிஞ்சிட மட்டும் போதும். மற்றபடி அசால்ட்டாக தூக்கி அசால்ட்டாக மாற்றிடலாம். ஒரு வழியாக கலப்பையை மாற்றியாச்சு. அடுத்து என்ன ஃபிக்ஸ் பண்ணி ஓட்ட வேண்டியது தான். ஆல்ரெடி பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே இருக்கும். சரி, அதே இருந்துட்டு போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதை ஒரு சால் ஓட்டி விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம தண்ணி முறை வரக்குள்ளே பார்த்திங்கன்னா சோளம் வரைச்சி விட்டு தண்ணி விட்டுற வேண்டியது தான். எதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறைக்கிறோம் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறைனால தான் இப்போயே தண்ணி ரொம்ப டிமாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டோம். நம்மளது அந்த பக்கம் விரைச்ச இந்த சோளம் ஓரளவுக்கு நல்லா பெருசு வந்துடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 to ஒரு 10 நாள், ஒரு 2 வாரம் 1.5 வாரம் போனாவே ஓரளவுக்கு நல்லா போட்டு வைக்க ஆரம்பிச்சிப்போம். அந்த மாதிரி டைமில் சேல் பண்ணோம்னா அடுத்து அது சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி சேல் பண்ணிட்டோம்னா தண்ணி விட்ற தேவையில்ல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் அப்படியே தண்ணி ஃபுல்லாக மாற்றிக்க வேண்டியது தான். அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம். அது இல்லாமல் போர் தண்ணி விட்டாலே இந்த குட்டை வெயில் பார்த்திங்கன்னா பாயும். அதனால் அப்படி ஒரு நாள் இதை போட்டோம். இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் தட்டு காலியானதுக்கப்புறம் அதுவும் ஒரு 10 நாள் விட்டு அதையும் பார்த்திங்கன்னா விரைச்சிட வேண்டியது தான். ஒரே முட்டுக்க விரைக்கலாம் தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவரைக்காட்டுக்கும் ஓடுது, அந்த பக்கம் சோளக்காட்டுக்கும் ஓடுது, அப்புறம் தீவனக்காட்டுக்கும் ஓடுது, அப்புறம் பில்லுத்தட்டு காட்டுக்கும் ஓடுது. இதை 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு ரிப்பீட் அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ சோளக்காட்டுக்கும் அவரைக்காட்டுக்கும் விட்டுட்டோம்னா அடுத்த தண்ணி அப்போ அவரைக்காட்டு கன்ஃபார்மாக விட்டுட்டு சோளக்காட்டுக்கு நிப்பாட்டு தீவனக்காட்டுக்கும் பில்லுத்தட்டுக்கு விட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையினால தான் தண்ணி மாற்றி மாற்றி விட்டுறதாக்குது. அதே சோளத்தட்டு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக சோளக்காட்டுக்கு தண்ணி விட்ற நிப்பாட்டிட்டு அதுக்கு போல் தீவனக்காட்டுக்கும் பில்லுத்தட்டுக்கும் ஓரளவுக்கு நல்லா வளைச்சி விட்டு அப்புறம் அதை அறுவடை பண்ணுற டைமில் நம்ம இந்த பக்கம் தட்டு வரைச்சிடலாம். அதனால தான் ஒரு வழியாக ஒரு சால் ஓட்டி விட்டுட்டோம். ஈரம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு திருப்பி நம்ம முறை வைக்கிறப்ப ஒன்று மக்காசோளமோ இல்லை ஆஃபீஸில் வாங்கின சோளம் இருக்குது, அதை விரைச்சி விட்டுருவேன் தான். ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டோம். ஓட்டி முடிக்க ஒரு அரை மணி நேரம் கிட்டாச்சு.